கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தொழிற்போட்டியில் கடையை அடித்து நொறுக்கி சூறையாடும் தாய் மகளின் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோயில் வாசலில் கடை நடத்த போட்டி ஏற்பட்டு மோதலில் முடிந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? இல்லக்கா வேணாக்கா, நீங்க உங்களுக்கு இருக்கா அக்கா, நீங்க உங்களுக்கு இருக்கா அக்கா, நீங்க உங்களுக்கு இருக்கீங்க அக்கா, உங்களுக்கு இருக்கா அக்கா, உங்களுக்கு வேணாம் வேணாக்கா, வேணாக்கா, உங்களுக்கு இருக்கா உங்களுக்கு இருக்கா அக்கா, உங்களுக்கு இருக்கா அக்கா. கோவில் வாசலில் இயங்கி வரும் பூஜை பொருட்கள் கடையை அடித்து நொறுக்கிய தாய் மகளால் பெரும் பரபரப்பு. தொழில் போட்டியில் பயங்கர மோதல் ஏற்பட்டு கடை சூறையாடிய ஆக்ரோஷ சம்பவத்தில் நடந்தது என்ன? கரூர் மாவட்டம் குளித்தலை வைகைநல்லூரைச் சேர்ந்த சரவணன் என்பவர் குளித்தலை கடம்பவனேஸ்வரர் கோவில் நிர்வாகம் சார்பில் கடந்த ஆண்டு ஏலம் எடுத்த பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் கடையை நடத்தி வந்தார். இந்த ஆண்டு ஏலம் எடுக்காததால் கோவில் அருகே உள்ள மேற்கு பகுதியில் அவர் வாடகை கட்டடத்தில் கடை நடத்தி வருகிறார். அவருக்கும் இந்த ஆண்டு ஏலம் எடுத்து கோயில் அருகே பூஜை பொருட்கள் விற்று வரும் லட்சுமி என்பவருக்கும் தொழில் போட்டி ஏற்பட்டுள்ளது. பூஜை பொருட்கள் விற்பதில் இருவருக்கும் அடிக்கடி மோதல் போக்கு உண்டாகி சில சமயம் அவர்களுக்குள் வாய் தகராறில் முடிந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று வழக்கம் போல சரவணனுக்கும் லட்சுமிக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அதில் ஆத்திரமடைந்த லட்சுமி சிமெண்ட் கல்லை அலேக்காக தூக்கி வந்து சரவணின் கடலில் உள்ள கண்ணாடி ரெக்கைகளில் மடாரண உடைத்து சூறையாடி உள்ளார். லட்சுமியின் மகளும் கடைக்குள் புகுந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்களை கீழே தள்ளி அவர் பங்குக்கு அவரும் சேதப்படுத்தி உள்ளார். இச்சம்பவத்தை தனது செல்போனில் வீடியோ எடுத்த சரவணன் குளித்தலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொழில் போட்டியில் கடை வியாபாரிகள் சூறையாடலில் ஈடுபட்ட சம்பவம் குளித்தலை கடம்பவனேஸ்வரர் கோவில் பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.